compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு ECR P சரவணன் அவர்கள் இப்பொழுது இங்கே உரையாற்றுவார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜயண்ணன் அவர்கள் சொல்லுக்கினுங்க தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் என் ஆனந்தன் அவர்கள் வழிகாட்டுதல்படி சென்னை புறநகர் மாவட்டம் சோழகிநல்லூர் மத்திய பகுதி செம்மஞ்சேரி 200வது வட்டம் மற்றும் சார்பு அணிகள் இளைஞர் அணி, மாணவர் அணி, தொண்டர் அணி, வர்த்தக அணி, தகவல் தொழில்நுட்ப அணி, மகளிர் அணி இணைந்து நடத்தும் மாபெரும் கொள்கை விளக்கு தெருமுனை பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் கழக மகளிர் அணி நிர்வாகிகளும் கழக தொண்டர்களும் மாவட்ட நிர்வாகிகளும் மாநில நிர்வாகிகளும் செய்தி தொடர்பாளர்களையும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த விழாவை மிக சிறப்பாக முன்னிலை வகித்து ஏற்பாடு செய்த 200வது வட்டக்கழக செயலாளர் ரவீந்திரன் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அவருடன் சேர்ந்து பணியாற்றிய சோழகிநல்லூர் மத்திய பகுதி கழக செயலாளர் SV ரவி அவர்களையும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த விழா மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் நடந்த விழா. இந்த விழா வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி நடக்க வேண்டிய விழா. இது கொஞ்சம் ஒரு சில காரணத்தினால தள்ளி போய் இன்றைக்கி கொண்டாடி இருக்கோம். இந்த விழா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள் இந்த விழாவை கொண்டாடுறதுக்கு. பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் தளபதின்ற ஒரு முகத்துக்கோசம் எல்லாரும் சேர்ந்து இந்த விழாவை ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். தளபதி கட்சி ஆரம்பித்து 3வது ஆண்டு அடியெடுத்து வச்சுருக்கோம். இந்த வருஷத்தோட மக்களுக்காக தொடங்கப்பட்டது தான் இந்த தமிழக வெற்றி கழகம். ஏன் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி இந்த தீய சக்தியோட பல கட்சிகள் கூட்டணி அமைச்சிருக்கு. ஆனால் மக்கள் பிரச்சனையை பேச மாட்டுறாங்க. கேவலம் ஒரே ஒரு MLA சீட்டுக்கோசம் அவங்க வாயை மூடிக்கின்னு பொத்திக்கின்னு தீய சக்தியோட கூட்டணி அமைச்சிட்டு அப்படியே இருக்கிறாங்க. ஒரு கட்சினா எதுக்கு? மக்கள் பிரச்சனையை கொண்டு போய் சேர்க்குறதா ஒரு கட்சி. அதனால தான் சொல்கிறேன், மக்களுக்கான கட்சி தான் இந்த தமிழக வெற்றி கழகன்றது ஆணித்தனமாக சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் அந்த தீய சக்தியில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இருக்குது, அண்ணன் விடுதலை சிறுத்தை திருமாவளவன் இருக்கா, அப்போ நிறைய கட்சிகள் கூட்டணி இருக்குது. நேற்று ஒரு பெண்மணிக்கு +2 மாணவி அவர்கள் பார்த்தீங்கன்னா காட்டு பக்கம் போயிருக்காங்க. அந்த இடத்துல பாலியல் பலாத்காரம் பண்ணி அவங்கள துண்டு துண்டாக வெட்டியிருக்காங்க. இதுவரையும் ஒரு அரசியல் கட்சி தலைவர்களும் கூட்டணி கட்சியில் ஒரு அரசியல் கட்சி தலைவர் வாயை திறக்கலை. ஏன்னா திமுக அரசோட கூட்டணியில் இருக்காங்க. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு கட்சி, ஒரு MLA சீட்டு உங்களுக்கு? நான் கேட்குறேன். இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு அரசியலை பண்ணுறது நீங்கள் கட்சியை தொடங்கியிருக்க தேவையில்லையே. இன்றைக்கி இருக்கிற தளபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிக்கு பட்டியலிடுறாரு. கிட்டத்தட்ட 15 பிரச்சனை இந்த 15 நாட்களில் நடந்திருக்குன்னு பட்டியலிடுறாரு. ஒரு அறிக்கை கூட உங்களுக்கு கொடுக்க முடியல. கேவலம் ஒரு MLA சீட்டுக்கோசம் அந்த அறிவாலயத்தை ரோட்டில் போசலுக்கு பூச்சி வலிச்சிக்கின்னு உங்களை MLA சீட்டு தரேன், 4 சீட்டு தரேன், 5 சீட்டு தரேன், 6 சீட்டு தரேன். உங்களுக்கு MLA ஆகணும், வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. மக்கள் பிரச்சனை நீங்கள் சந்திக்காததுக்கு உங்களுக்கு எதுக்கு MLA நான் கேட்குறேன். மக்களால் தானே நீங்கள் MLA இருக்க போகிறீங்க. நீங்கள் அந்த மக்களுக்கே உதவி பண்ணாத எதுக்கு அந்த MLA சீட்டு உங்களுக்கு கேட்குறேன். ஆனால் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் கிட்டத்தட்ட 30 வருஷமாக தளபதின்ற ஒரே முகத்துக்கோசம் நாங்கள் உழைச்சிட்ருக்கோம். நானும் எங்கள் தளபதியும் எங்கள் பொதுச் செயலாளர், பகுதி செயலாளர் ₹1 நாங்கள் பணம் தரல. இங்கே இருக்க ரவீந்திரனும் சரி, இவங்க இருக்க இளைஞர் அணி, மாணவர் அணி, தொண்டர் அணி, மகளிர் அணி எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரண கூலி வேலை செய்கிறவங்க தான். வீட்டு வேலைக்கு போகிறவங்க, பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு போகிறவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, துணி கடை வச்சுட்டு சின்ன சின்ன வேலை செய்கிறவங்க தான். ஆனால் அவங்களால முடிஞ்ச உதவி இன்றைக்கி ஒரு ₹3 லட்ச ஒரு பெரிய நலத்திட்ட உதவி பண்ணுறாங்கன்னா நாங்கள் மாற தட்டி சொல்லுவோம் தமிழக வெற்றி கழகம்டான்ட்டு. உங்களை மாதிரி இந்த தீய சக்தி மாதிரி போய் பில் புக் அடிச்சுக்கிட்டு இங்கே டொனேஷன் வாங்கிது, இங்கே வீடு கட்டினா போய் கட்டிங் வாங்குற கஷ்டம் நாங்கள் கிடையாது. உண்மையாக என் தளபதி அவரை முதலமைச்சர் இந்த வருஷம் தேர்தலில் முதலமைச்சர் ஆக்கணும். அது ஒரே நோக்கத்தோடு தான் இந்த நிமிஷம் வரையும் நாங்கள் பயணிக்கிறோம். கண்டிப்பாக நாங்கள் ஆக்குவோன்றதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இந்த வருடம் இன்னும் 45 நாட்கள் தான் இருக்குது எங்கள் தளபதி முதலமைச்சர் ஆகிற நாட்கள். கண்டிப்பாக நாங்கள் முதலமைச்சர் ஆக்கவே தீர்ப்போம். அதுக்கான சாட்சி தான் நீங்கள் எல்லாருமேம்மா. ஆனால் இந்த 10 வருஷமாக இங்கே ஒரு அரவிந்த் ரமேஷ் ஒரு MLA இருந்தார் தெரியுமா உங்களுக்கு? இருக்காரா? 10 வருஷமாக இருக்க இந்த ஊருக்கு என்ன நல்லது பண்ணியிருக்காரு? ஒருத்தராக இருந்து சொல்லுங்களேன், ஒரே ஒருத்தர் சொல்லுங்களேன். சொல்ல மாட்டீங்க.
நல்லதே பண்ணலை, அதுதான் விஷயம். இந்த ரோடு, இந்த குமரநகர் ரோட்டில் வர சொல்லியே என்ட்ரியில் பார்த்தோன்னா ஒரு ஒயின் ஷாப் ஒன்று இருக்குது. நீங்கள் எல்லாருமே கஷ்டப்படுறீங்கம்மா. ஏன்னா உங்களோட ஒரு பிள்ளை மாதிரி தான் நானும் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன் தான். ஏன் நான் சொல்கிறேன்னா, அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 பேர் இருக்காங்க அந்த இடத்துல. நீங்கள் கஷ்டப்பட்டு அவருக்கு வேலைக்கு போய் சம்பாதிக்கிற பணத்தை அங்கே போய் கொட்டிட்டு இங்கே வந்து வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணி வீட்டில் இருக்க பொருளெல்லாம் உடைக்கிறதுக்கு எதுக்கு அந்த ஒயின் ஷாப்பு? கண்டிப்பாக சொல்கிறோம்மா, தமிழக வெற்றி கழக தலைவர் அவர்கள் முதலமைச்சர் ஆன உடனே அந்த குமரநகர் ஒயின் ஷாப்பை எங்கள் தலைவர் அவர்கிட்ட சொல்லி உடனடியாக நாங்கள் எடுப்போம்மா. இது என் மேலே சத்தியமா, இது வேற எதுவுமே இல்லை. ஏன்னா நான் அடிக்கடிக்கு பார்க்குறோம் இந்த விஷயத்த. ரொம்ப வேதனையாக இருக்குது. அந்த வர சொல்லலாம் அந்த இடத்துல அவ்வளோ பேர், ஆட்டோ ஓட்டுநர்லாம் அவ்வளோ பேர் இருக்காங்க, அவ்வளோ ஆட்டோ நிற்கிது அந்த இடத்துல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க ஒரு நாளைக்கு 500 ரூபா சம்பாதிப்பாங்க, 300 ரூபா அந்த ஒயின் ஷாப்லேயே கொடுக்குறாங்க. ஏன்னா இருக்கப்பட்ட இடத்துல ஒயின் ஷாப் இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது, அங்கேயே வைக்கக்கூடாதா. இருந்தாலும் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு எல்லாருமே நம்ம மக்கள்லாம் தினந்தோறும் நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் அப்பயே இந்த இடத்துல வெளில வர சொல்லும் போது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த இடத்துல வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நாங்கள் செஞ்சுருக்கோம். இந்த ரவீந்திரன் அவர்கள் இந்த இடத்துல கொடிக்கம்பம் வச்சு அந்த கொடிக்கம்பத்தை கூட எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைப்பா, எடுத்துட்டாங்க. மற்ற கொடிக்கம்பெல்லாம் இருக்கலாம், மற்ற கல்வெட்டுலாம் இருக்கலாம், ஆனால் நம்ம கொடிக்கம்பத்தை மட்டும் எடுத்துருவாங்க. ஏன்னா பயம். தமிழக வெற்றி கழகம்னா பயம். 50 வருஷம் 75 வருஷம் கட்சி கூட நீங்கள் நம்மளை பார்த்து பயப்படுதுன்னா, நம்ம தலைவர் அவர்கள் ஊழலால் ஆட்சியை உருவாக்கணுன்ற ஒரே காரணத்துக்கோசம் நம்ம தளபதி அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. நீங்கள் எல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான் செய்யணும். நீங்கள் மாறி மாறி ஓட்டு போட்டு சில பேரை ஜெயிக்க வச்சுருப்பீங்க. இதே தொகுதியில் 10 வருஷமாக இருக்க எம்எல்ஏ அரவிந்த் ரமேஷ் அவர்களையும் ஜெயிக்க வச்சுருப்பீங்க. ஆனால் வருகின்ற தேர்தலில் தளபதி அவர்கள் வேட்பாளர் யாரை கை காட்டுகிறாரோ அவர்களை பெருவாறு வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு நீங்கள் சட்டசபைக்கு அனுப்பணும்னு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஒரே ஒரு விஷயம்தாம்மா, இந்த சின்னம் அந்த சின்னம்லாம் கிடையாது. ஒரே ஒரு சின்ன விசில் சின்னம் தான். அந்த விசில் சின்னத்தில் நீங்கள் வாக்களித்து போதும்மா, வேறு எதுவுமே இல்லை. உங்கள் பகுதிக்கு இந்த செம்மஞ்சேரி வட்டத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. எதுவுமே இல்லாத போதே நாங்கள் இந்த அளவுக்கு செய்கிறோன்னா, எல்லாமே இருந்தால் நாங்கள் எந்த அளவுக்கு செய்வோம் நீங்களே நினச்சி பாருங்கள். இங்கே இருக்க தம்பிங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க பாருங்கள். இந்த ரவிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் ஆட்டோ ஸ்டாண்டில் வண்டி ஓட்டுறாரு. ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிப்பா போல? ஒரு 500 ரூபா சம்பாதிப்பார். அங்கேருந்து இங்கேருந்து கூப்பிட்டு வரது தான். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி செலவு பண்ணியிருக்காங்க. அரிசி வாங்கியிருக்காங்க, ஸ்டேஜ் போட்டு, இதெல்லாமே வந்து எல்லாரும் சேர்ந்து செலவு பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே அவங்களோட சொந்த பணமா? இது யாருக்கிட்டே ₹1 டொனேஷன்லாம் அவங்கள சொந்த பணத்தில் உங்களுக்கு தான். நம்ம வெளியே இருக்கிறவங்களுக்கு நலத்திட்ட உதவி கொடுக்கல, உங்களுக்கு மட்டும் நலத்திட்ட உதவி கொடுக்கணுன்ற எங்கள் மக்களுக்கு, நாங்கள் இருக்கிற மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை கொடுக்கணும் என்ற ஒரே நோக்கத்தோடு இன்றைக்கி வந்து கொடுத்துருக்காங்கன்னா, இது எல்லாமே எனக்கோசமும் இங்கே மேடையில் இருந்து அமர்ந்து யாருமே இல்லை, தளபதின்ற ஒரு முகத்துக்கோசம் தான். அந்த தளபதியை வருகின்ற தேர்தலில் 2026 எலெக்ஷனில் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் உட்கார வைப்போன்றதில் ஆணித்தனமாக சொல்லிக்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். நம்ம ரவீந்திரன் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷமாக என்னோட பயணிச்சிருக்காப்புல ரவீந்திரன். ஏன்னா சாதாரணமாக இருந்த ரவீந்திரன் இன்றைக்கி வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு தமிழக வெற்றிக்கு ஒரு வட்ட செயலாளராக பதவி வழங்கியிருக்கேன்னா, அடிமட்ட தொண்டனுக்கும் பதவி தர ஒரே ஒரு கட்சி பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் தான். அதற்கு ரவீந்திரன் ஒரு உதாரணம். கூடிய விரைவில் இந்த இளைஞரணி, மாணவரணி, தொண்டரணி, வர்த்தகணி, தகவல் தொழில்நுட்ப அணி எல்லா அணிக்கும் விரைவில் பொறுப்புகள் அறிவிக்கப்படும்ன்றதை ஆணித்தனமாக சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.